அண்மை செய்தி வடகிழக்கு பருவமழை விலகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்று விலகியதாக வானிலை மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையானது விலகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையானது இன்று விலகியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆகாஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆகாஷ், வடகிழக்கு பருவமழை இன்று விலகி இருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கு. மொத்தம் எத்தனை சதவிகித மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது? இயல்பை விட அதிகமான மழை பதிவாகி இருக்கா, இல்ல குறைவான அளவுக்கு பதிவாகி இருக்கா? தொடர்ந்து வானிலையுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? வணக்கம் அம்மா. தமிழகத்தை வளமடை செய்யும் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையாகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2வது அல்லது 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கம் போல தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி என்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழையின் போதுதான் கடலோர தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் உள் தமிழக மாவட்டங்கள், கடலோர ஆந்திரா, ஒரிசா மற்றும் மேற்கு வங்க பெரும்பாலான பகுதிகளில் மழை என்பது பெய்யும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை என்பது வழக்கமாகவே தீவிரமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலும் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது சற்று தீவிரமாக இருந்தது. வடகிழக்கு பருவமழையின் போதுதான் வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்திற்கு பெரும்பாலான அளவு மழை என்பது கிடைக்கும். அதே போல தமிழகத்திற்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கு நீர் ஆதாரமாகவும் விளக்குவது இந்த வடகிழக்கு பருவமழை தான். தமிழகத்துக்கு அதிக அளவு மழையை கொடுப்பதும் இந்த வடகிழக்கு பருவமழை தான். அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி அதே போல இந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் சற்று தீவிரமாக இருந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை இந்த வடகிழக்கு பருவமழை என்பது சராசரி அளவை விட 4% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. சராசரி அளவு என்பது 44 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் தற்போது 45 சென்டிமீட்டருக்கு மேல் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இது சராசரி அளவை விட 4% அதிகமாக இருக்கிறது. இது காரணம் என்னவென்றால், இந்த டிசம்பர் மாதத்தில் சென்னைக்கு அருகே வந்த மிக்ஜாம் புயல் காரணமாகவும் அதே போல தென் தமிழகத்தில் பெய்த அதீத கனமழை காரணமாகவும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது 4% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையானது தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வருகிற ஜனவரி 15ஆம் தேதி நாளை விலக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய இந்த கடலோர ஆந்திரா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் இருந்து இன்றைய இந்த வடகிழக்கு பருவமழை விலகியதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆகாஷ்.